வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவிப்பு. அரசாங்கம் மேற்கொண்டு வரும் கல்வி சீர்திருத்தங்கள் பள்ளிக் கல்வி அமைப்பை இடிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. இலங்கையின் அரசு துறையில் ஊழல் அதிகரித்து வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தீவிர கவலை. இலங்கை அமெரிக்க பரஸ்பர வர்த்தக வரிகளை குறைக்கும் ஒரு முயற்சியின் பகுதியாக அமெரிக்காவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதை அரசாங்கம் பரிசீலனை. இனி விரிவான செய்திகள். பட்டம் பெற்றவர்களே ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு விளக்குவதற்கான நிகழ்வில் பேசும்போது அவர் இந்த கூறலை தெரிவித்திருந்தார். இனிமேல் ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களாகவும் பட்டதாரிகளாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த தேவையான நிர்வாக மாற்றங்களை மேற்கொள்வதற்காக கல்வி பேரவையை நிறுவுவதற்கான யோசனையையும் முன்வைத்துள்ளதாக பிரதமர் கூறினார். சமீப காலங்களில் பரீட்சை நடைமுறை, வகுப்பறை மாணவர்கள் எண்ணிக்கை மற்றும் பாடத்திட்ட மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு கல்வி சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களிடையே ஆதரவும் எதிர்ப்பும் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2026ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட உள்ள கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்கள் மீதான சுமையை மேலும் அதிகரிக்கும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் கல்வி சீர்திருத்தங்கள் பள்ளிக் கல்வி அமைப்பையே இடிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இந்த பயங்கரமான கொள்கைகளுக்கு எதிராக நாம் உறுதியாக எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார். அனுராதபுரம் தம்புதேகம பகுதியில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றியவர் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கடுமையாக விமர்சித்ததுடன் மக்கள் நலனுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி வழங்கும் வலுவான தலைமையின் கீழ் எமது முழு முயற்சியினையும் ஈடுபடுத்துவோம். மக்களுக்காக போராடுவது எமது கடமை, அதை முழுமையாக நிறைவேற்றுவோம் என்றார். நாட்டை மீட்டெடுப்பதற்காக வாக்குறுதி அளித்து ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுக்குள் சிக்கி ஒரு பொம்மை அரசாங்கமாக செயல்படுகிறது. இந்த நிலையில் மக்களின் வாழ்வாதாரம் சேதமடைந்து அவர்கள் தவிக்கும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை தடுத்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறிய போது, நாடு முழுவதும் நெருக்கடிகள் உருவாகியுள்ளது. 323 கொள்கலன்கள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பொய்கள் கூறப்பட்டு மக்களை ஏமாற்றுகின்றனர். கல்வி அமைப்பையே தாக்கும் வகையில் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கவலை அளிக்கிறது. இவை அனைத்தும் நாட்டின் எதிர்காலத்தை அளிக்கும் நடவடிக்கையாகும் என்றும் இதற்கு எதிராக நாம் உறுதியாக நிற்போம் என்றும் கூறினார். இலங்கையின் அரசு துறையில் ஊழல் அதிகரித்து வருவதை லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தீவிர கவலையோடு குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ஆணையம் பல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. 2025 ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஆணையம் 2138 புகார்களை பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் 44 சோதனைகள் நடத்தப்பட்டு 31 பொது அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பள்ளி முதல்வர்கள், காவல்துறை அதிகாரிகள், தொழிலாளர் அதிகாரிகள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து துறை ஊழியர்கள் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் மீது லஞ்சம் வாங்குதல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் ஒழுங்கற்ற செயற்பாடுகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சட்டவிரோதமாக வாகனங்களை பதிவு செய்த வழக்கில் மோட்டார் போக்குவரத்து துறையை சேர்ந்த 3 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். இவர்களின் நில அமைச்சகத்தின் முன்னாள் உதவி ஆணையர், மேம்பாட்டு உதவியாளர் மற்றும் புலனாய்வு அதிகாரி ஒருவரும் உள்ளனர். நிறுவப்பட்ட நடைமுறைகளை மீறி வாகன பதிவு செய்ய அனுமதித்ததற்காகவே இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மே மாதத்தில் மேலும் ஒரு விசேட நடவடிக்கையின் போது துணை ஆணையர் உட்பட 3 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் வசமிருந்த கணக்கில் வராத 4.1 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் அரசு பணியில் ஊழல் அனுமதிக்கப்படாது என்பதையும் எவராயினும் சட்டத்தின் முன் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்பதையும் வலியுறுத்துவதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. பொது அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் புதிய அரசாங்கத்தின் கீழ் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்றும் ஆணையம் எச்சரித்துள்ளது. மேலும் மக்கள் தயக்கமின்றி புகார்களை பதிவு செய்யுமாறும் ஒவ்வொரு புகாரும் சிறப்பாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் உறுதியளித்துள்ளது. இலங்கை அமெரிக்க பரஸ்பர வர்த்தக வரிகளை குறைக்கும் முயற்சியின் ஒரு கூறாக அமெரிக்காவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதை பரிசீலிக்க தயாராக இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதை தெரிவித்த தொழிலாளர் அமைச்சர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ, நாட்டில் மாதாந்திர எரிபொருள் செலவு 300 தொடக்கம் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டுகின்றது. அமெரிக்காவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யும் சாத்தியக்கூறுகள் பரிசீலிக்கப்படுகின்றன என்று ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் எரிபொருள் விற்பனை பெரும்பாலும் தனியார் நிறுவனங்களின் கைகளில் இருப்பதால் அரசாங்கத்திடமிருந்து அரசாங்கத்திற்கு நேரடி கொள்முதல் மேற்கொள்வது சாத்தியம் அல்ல என்றும் அவர் விளக்கினார்.
எந்த ஒரு இறக்குமதியும் செலவினத்தை கருத்தில் கொண்டு செய்யப்படும். தற்போதைய விலை நிலவரத்திற்கு ஒப்பான விலையில் எரிபொருளை பெற முடிந்தால் நிச்சயமாக அதை பரிசீலிக்கலாம். இது அரசாங்க கொள்முதல் நடைமுறைகளை புறக்கணிப்பது அல்ல. அமெரிக்காவிலிருந்து சுமாராக 21 நாட்களில் எரிபொருள் கொண்ட கப்பல்கள் வர முடியும். இதற்கான சந்தாதாரர்களும் உள்ளனர் என்றார். இதனுடன் சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் WTI வகை கச்சா எண்ணெயின் மாதிரியை சோதனைக்காக கோரியுள்ளது. இலங்கை வருடாந்தம் 1,80,000 டன் கச்சா எண்ணெய் மற்றும் 2 லட்சம் டன் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை இறக்குமதி செய்கின்றது. 2024ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கான இலங்கையின் ஏற்றுமதி மதிப்பு 3 பில்லியன் ஆக இருந்தது. ஆனால் இறக்குமதி 368.2 மில்லியனாக மட்டுப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இலங்கைக்கு 2.6 பில்லியன் வர்த்தக உபரி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா தற்போது இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ளது. இது மொத்த ஏற்றுமதியின் 27% ஆகும். அதில் பெரும்பங்கு ஆடைகளுக்கு உரியது. அத்துடன் இலங்கையிலிருந்து அமெரிக்கா நோக்கி ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 30% வரியை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் வர்த்தக சமநிலையை மேம்படுத்தவும் எரிபொருள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் இலங்கையின் புதிய உக்திகளை பிரதிபலிக்கின்றன. அமெரிக்க வரி அதிகரிப்பினால் ஆடை மற்றும் ரப்பர் தொழிற்சாலைகள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்று பெருந்தோட்ட மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை பெருந்தோட்ட அமைச்சர் நடைபெற்றிருந்த ஒரு விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் கூறுகையில், அமெரிக்க வரி அதிகரிப்பினால் அந்த நாட்டுக்கே பிரதானமாக ஏற்றுமதி செய்யப்படும் ஆடை மற்றும் ரப்பர் தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும் என்ற எண்ணம் அமுக்கிருக்கின்றது. ஏற்கனவே 44% இருந்த வரி விகிதத்தை 30% குறைக்க முடிய பெற்றுள்ளோம். ஆனால் அது போதுமானதல்ல என்பதாலும் இந்த விகிதத்தை மேலும் குறைக்க விருப்பம் உள்ளதால் அதற்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இலங்கையில் ரப்பர் உற்பத்தியில் 33% அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றோம். இதன் மூலம் வருடத்திற்கு $330 மில்லியன் வருமானம் கிடைக்கின்றது. புதிய வரி விகிதம் இந்த வருமானத்தை சிறிதளவாது பாதிக்கக்கூடும். எனினும் இதை சமாளிக்க பல வழிவகைகளை அரசாங்கம் நாடி வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கு ரப்பர் ஏற்றுமதி செய்கின்றன. அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விகிதம் இலங்கையுடன் ஒப்பிடும் போது அதிகமாக உள்ளது. எனவே தற்போது இந்த நாடுகளோடு ஒப்பிட்டால் நமக்கு சாதகமான நிலைமை உள்ளது. ஆனால் வியட்நாம் போன்ற சில நாடுகள் குறைந்த வரி விகிதத்தில் அமெரிக்க சந்தையில் தங்களது பொருட்களை விற்பனை செய்கின்றன. இந்த நிலையில் போட்டி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் தான் எமது தொழிற்சாலைகள் எதிர்கொள்ளும் அழுத்தத்தை குறைக்க புதிய சந்தைகளை நோக்கி நாங்கள் நகர்ந்து வருகின்றோம். அமெரிக்கா அல்லாத நாடுகளின் சந்தையை ஆராய்வதும் ஏற்றுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதும் தற்போது அரசாங்கத்தின் முக்கிய உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளாக உள்ளன. தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்டுள்ள சவால்களை சமாளிக்க தேவையான அனைத்து ஆதரவும் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 2வது அமர்வு இன்று ஆரம்பமானது. முன்னதாக இந்த அகழ்வு தொடர்பான சட்ட மருத்துவ நிபுணர் மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியரின் அறிக்கைகளை பரிசீலித்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அகழ்வுக்கு அனுமதி வழங்கிய அதே நேரம் இந்த திட்டத்தின் கீழ் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அகழ்வு பணிகள் நடைபெறுகின்றன. இதே புதைகுழியின் 2ஆம் கட்டத்தில் முதல் அமர்வின் போது 65 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் பெண்கள் மற்றும் சிறார்களின் எலும்புக்கூடுகளும் அடங்குகின்றன. மேலும் பொம்மைகள், புத்தக பைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மீட்கப்பட்டது. அதேவேளை இந்த அகழ்வு பணியினை கடைசியாக பரிசீலித்த நீதிமன்ற விசாரணையின் போது செம்மணி சித்துப்பாத்தியில் குற்ற சம்பவம் நடைபெற்றிருக்க கூடும் என்று தொல்லியல் துறை பேராசிரியர் டாக்டர் ராஜ் சோமதேவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கவனத்தை ஈர்த்துள்ள மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 2வது அமர்வு இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது.